ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். வேர்ல்ட் ஆஃப்டர் கோகுடத்துங்கிற இந்த ஒரு சீரீஸில் 8th எபிசோட தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய பேக்கப் சேனலும் இருக்குது, மறக்காமல் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொருட்டோ ரிலேட்டடான எல்லா கண்டென்ட்ஸும் இந்த சேனலில் தான் வந்துட்டுருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட் எபிசோடில் ஃப்ரீஸா புல்மா வச்சுருந்த அந்த டிராகன் பால்ஸ் ஆட்டையை போட்டு ஷென்ரானை சமன் பண்ணியிருப்பார். ஷென்ரான் கிட்ட இவர் ஒரு டேஞ்சரஸான விஷயம் கேட்டிருப்பார். அதாவது இவருக்குன்னு ஒரு யூனிவர்ஸ் இருக்கணும், அந்த யூனிவர்ஸில் இவர் மட்டும்தான் ரூல் பண்ணணும், மற்ற எல்லாருமே வீக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு விஷயம் கேட்க அந்த ஷென்ரான் அதை நிறைவேற்றுச்சா இல்லையாங்கிறதே தெரியறதுக்குள்ளே லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட்லேயாச்சு இந்த கேள்விக்கான விடை கிடைச்சதான்னு கேட்டால் அதுதான் இல்லை. இந்த எபிசோடில் நமக்கு ஃப்ரீஸா பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலை. ஆனால் அதை விட இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் இந்த எபிசோடில் நடந்திருக்கு. ஃப்ரீஸா பண்ண இந்த மாற்றங்களால் யூனிவர்ஸ் எல்லாமே அப்படியே கிழிஞ்சிருக்கும். அப்படி கிழிக்கப்பட்ட ஒரு யூனிவர்ஸ்லேருந்து ஒரு விசித்திரமான மான்ஸ்டர் வெளியே வர்றதை நமக்கு காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு மான்ஸ்டர் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். எந்த அளவுக்குன்னா அல்ட்ரா இன்ஸ்டிங் கோகு, அல்ட்ரா ஈகோ வெஜிடாவால் கூட ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு இந்த மான்ஸ்டர் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதுகிட்ட இருந்து வந்த சிம்பிளான ஒரு பீமை போதும் கோகுவும் வெஜிடாவும் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுருப்பாங்க. அந்த எபிசோடுடைய முடிவில் இந்த ஒரு மான்ஸ்டர் என்ன சொல்லியிருக்கோன்னு பார்த்தா, வெஜிடா கிட்ட இருக்கிற அந்த ஒரு டார்க் நேச்சருங்கிறது இந்த மான்ஸ்டருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கான். ஸோ வெஜிடா ஒரு ஃபைன் ஹோஸ்டாக இருப்பாருங்கிற மாதிரி இந்த ஒரு மான்ஸ்டர் சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் லாஸ்ட் எபிசோடுங்கிறதே முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடும் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மான்ஸ்டர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க வெஜிடா செம ஷாக் ஆகி பார்க்குறாரு. இப்போ கோகுவாலையும் எதுவுமே செய்ய முடியாது, வெஜிடாவாலையும் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இந்த மான்ஸ்டர் கிட்டேருந்து வந்த அந்த ஒரு அட்டாக்கால் இவங்க 2 பேருமே அப்படியே சிலையாக நிற்கிறாங்க. இப்போது யார் தான் இவரை காப்பாற்றுவாங்கன்னு பார்க்கும்போது ஒரே ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது. அந்த சவுண்ட் தான் ஹாக்காய். இந்த ஒரு சவுண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மான்ஸ்டர் டோட்டலாக அழிக்கப்படுது. இந்த ஒரு சம்பவத்தை செஞ்சது யாராக இருக்கும்னு ஆல்ரெடி எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், வீரஸ் தான் இந்த ஒரு வேலையை பார்த்தாரு. இவர் சிம்பிளாக அவருடைய ஹாக்காயால் இந்த மான்ஸ்டர் மொத்தத்தையும் அழிக்க பார்ப்பார். அவர் நினச்ச மாதிரியே இந்த மான்ஸ்டருடைய பாதி கிட்டத்தட்ட எரேஸ் ஆக தொடங்கியிருக்கு. ஆனால் இந்த மான்ஸ்டர் டோட்டலாக அழிஞ்சிருச்சான்னு கேட்டால் அதுதான் இல்லை. வீரஸ் இந்த மான்ஸ்டருக்கு முன்னாடி அப்பியர் ஆகி, நீ இந்த யூனிவர்ஸை சேர்ந்தவன் கிடையாது, நீ இவங்களை ஃபேஸ் பண்ணக்கூடாது, நீ நியாயமாக பார்த்தா என்ன தான் ஃபேஸ் பண்ணணும், உன்னை அழிக்கிற பொறுப்பு என்னோடதுங்கிற மாதிரி வீரஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. வீரஸ் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த ஹாக்காய் மூலமாக இந்த ஒரு மான்ஸ்டர் வீக்காகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. ஆனால் இந்த மான்ஸ்டர் முழுசுமாக அழியாமல் பாதி மட்டும்தான் அழிஞ்சிருக்கு. அது உடனே வீரஸை அட்டாக் பண்ணி எங்கேயாச்சும் போய் தொலை அப்படிங்கிற மாதிரி அந்த மான்ஸ்டர் சொல்ல வீரஸுக்கே செம்ம ஷாக். அது மட்டும் இல்லாமல் கோகு வெஜிடா மேலே போட்ட அந்த ஒரு சேம் அட்டாக்கையே வீரஸ் மேலேயும் அதே மான்ஸ்டர் போடுது. இந்த ஒரு அட்டாக்கை வாங்கினதால் வீரஸால் இப்போது மூவ் பண்ண முடியாது. உடனே வீரஸ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா விஸ்ஸை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாரு. விஸ் அங்கேயே நிற்காம என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் விஸ் அதுக்கு என்ன சொன்னார்னு கேட்டால் தான் நீங்கள் எல்லாருமே ஷாக் ஆவீங்க. இந்த ஒரு பிரச்சனைங்கிறது உங்களோடது வீரஸ், இதை நான் ஹேண்டில் பண்ணக்கூடாது, நீங்களே தான் இதுக்கு முடிவை உருவாக்கணுங்கிற மாதிரி விஸ் சொல்கிறாரு. விஸ் இப்படி சொன்ன உடனே நிறைய பேர் இவர் வீரஸை பெட்ரே பண்ணிட்டாராங்கிற மாதிரியெல்லாம் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை. விஸ்ஸோடைய ரோலுங்கிறதே இதுதான். எந்த ஒரு கெட்டதுக்கும் சரி நல்லதுக்கும் சரி இவர் இறங்கி போகவே கூடாது. எல்லா டைம்லேயுமே இவர் சென்டராக தான் இருக்கணுங்கிற மாதிரி இவருக்கு ஒரு ரூல் இருக்குது. ஆனால் இந்த ரூலை இவர் கொஞ்சம் ஓவராகவே மதிக்கிறாருன்னு தான் இந்த இடத்துல தோணுது. ஏன்னா யூனிவர்ஸுடைய பேலன்ஸையே இங்கே இந்த மான்ஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்குங்கும் போது விஸ்ஸால் தாராளமாக உள்ளே போய் அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அந்த மான்ஸ்டரை அழிக்கக்கூட முடியும். அப்படி இருந்தும் விஸ் இந்த ஒரு இடத்துல கூட சென்டராக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணுறதுக்காக வீரஸ்க்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ஷின் இப்படி சொல்லாமல் இதிலேருந்து எப்படி இவங்களை காப்பாற்றுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவரும் முதல்ல என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, என்னால் டைரெக்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, ஆனால் கோகு வெஜிடா நீங்கள் இந்த பொட்டாரா இயரிங்ஸை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களால் அவனை டிஃபீட் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் ஆச்சு இவர் பண்ணுறாரு.
விஸ் மாதிரி பாதியிலேயே கழட்டி விடாமல் இவர் ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப்பை பண்ண போய் இந்த ஒரு இயரிங்ஸை கோகுவும் வெஜிட்டாவும் போட அந்த மான்ஸ்டர் பண்ண அந்த ஒரு அட்டாக்குடைய எஃபெக்ட் எல்லாமே கோகு வெஜிட்டா மேலேருந்து அப்படியே மூவ் ஆயிடுச்சு. இந்த ஒரு இயரிங்ஸை போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே நீ உயிரோட இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி கோகுவும் வெஜிட்டாவும் சொல்லி நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு அல்டிமேட் ஃபியூஷன் இங்கே நடக்குது. ஆமாம், அல்ட்ரா இன்ஸ்டிங் கோகு, அல்ட்ரா ஈகோ வெஜிட்டா, இவங்க 2 பேருமே தனித்தனியாகவே செம பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ். ஒருவேளை இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஒரு கற்பனை ரியல் ஸ்டோரியில் நடக்கலைனாலும் இந்த ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் ஸ்டோரியில் நடக்குது. இவங்க 2 பேரும் ஃபியூஸ்ட் ஆகி ஒரு பவர்ஃபுல்லான வாரியருங்கிறவர் அங்கே உருவாகினார். ஆமாம், கோகுவும் வெஜிட்டாவும் சேர்ந்து ஒரு அல்டிமேட் வாரியரை உருவாக்குறாங்க. இவங்க ஃபியூச்சன் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யூனிவர்ஸையே அழிக்க நினச்ச உன்னை நாங்கள் சும்மா விட போகிறதே இல்லை. நீ எங்கே நிற்கிறியோ அங்கேயே உன்னை நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே அழிக்க போகிறோங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோகுவும் வெஜிட்டாவும் அவங்களுடைய கையில் ஒரு ஃபயர் பிளாஸ்ட்டை உருவாக்குறாங்க. எந்த ஒரு பிளாஸ்ட்டுங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு ட்ராகனுங்கிற ஒரு நேமையும் இவங்க வச்சுருக்காங்க. இந்த ஒரு அட்டாக்கை இவங்க பண்ண அந்த மான்ஸ்டருங்கிறதே பயங்கரமாக ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் சூப்பர் நோவான்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு அட்டாக்கை அந்த ஒரு மான்ஸ்டர் மேலே இவங்க போட அந்த மான்ஸ்டர் அப்படியே பயந்து எந்த வழிக்கா வந்துச்சோ அதே வழிக்கா ஓடியும் போயிடுது. ஸோ இந்த மான்ஸ்டரை கம்ப்ளீட்டாக கோகுவும் வெஜிட்டாவும் அழிச்சிட்டாங்களான்னு கேட்டால் அதுதான் இல்லை. இந்த மான்ஸ்டர் இப்போதைக்கு தப்பிச்சு தான் ஓடி இருக்கு. இது எப்போ வேணால் மறுபடியும் வரலாம், எப்போ வேணால் இவங்களுக்கு மறுபடியும் தொல்லை கொடுக்கலாம். ஆனால் தேடி போய் அந்த மான்ஸ்டரை அழிக்கவும் முடியாது. ஏன்னா அது யூனிவர்ஸுடைய வேறு ஒரு ரெலமில் இருக்கிறதால கோகுவும் வெஜிட்டாவும் அதை சேஸ் பண்ணி போயெல்லாம் அழிக்க முடியாது. ஒருவேளை இவங்க வெளியே போனாங்கன்னா கோகு வெஜிட்டா தான் சாவாங்களே தவிர்த்து அந்த மான்ஸ்டர் சாவாது. இதனால் வேறு வழியே இல்லாமல் கோகுவும் வெஜிட்டாவும் அந்த ஒரு மான்ஸ்டரை போகட்டும்னு விடுறாங்க. இந்த மான்ஸ்டர் போனதால் அதோடைய பவர்ஸால் சிக்கியிருந்த பீரஸ் இப்போது ரிலீஸ் செய்யப்படுறாரு. இதுக்கப்புறம் காட்சிகள் மாறுது. கிராண்ட் ப்ரீஸ்ட் பீரஸ், கோகு, வெஜிட்டான்னு எல்லாரையும் சமன் பண்ணுறாரு. இந்த ஒரு பிரச்சனைக்கு யார் காரணங்கிறத கண்டுபிடிச்சே தீருவேங்கிற மாதிரி கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. அப்போது அவர் எல்லா விஷயத்தையும் இவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. பீரஸ் பேசுகிறதுக்குள்ளே வெஜிட்டாவே வாண்டடாக போய் வேற நிறைய விஷயத்த பேசுகிறாரு. இவர் ஏன் இப்படி வாண்டடாக போகிறாரு அப்படின்னா, ஏர்த்லேருந்து தான் இப்படி ஒரு மான்ஸ்டர் உருவாகி இருக்கிறதா கிராண்ட் ப்ரீஸ்ட் நினச்சிக்கிட்டு இருக்க. ஒருவேளை ஏர்த்லேருந்து தான் இது உருவாச்சுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஏர்த்தையே கிராண்ட் ப்ரீஸ்ட் அழிச்சிருவாங்க. அதனால் ஏர்த்துக்காக பேசுகிறதுக்கு தான் வெஜிட்டா முன்னாடி வந்திருக்காரு. வெஜிட்டாவை இன்டராகேட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது இது எல்லாத்தையும் புல்மா பண்ணியிருக்காங்கன்னு. அப்போ கிராண்ட் ப்ரீஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, வெஜிட்டா, உன்னுடைய ஒய்ஃபான புல்மா தான் இந்த ஒரு யூனிவர்ஸுடைய லாவையே பிரேக் பண்ணியிருக்கா. இதனால் ரியாலிட்டிங்கிறது ஏகப்பட்ட தடவை அஃபெக்ட் ஆகக்கூடிய நிலைமைக்கு போயிருக்கு. ஆனால் இன்றைக்கி ரியாலிட்டி மொத்தமாக கிழிஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் புல்மா தான். மல்டிவர்ஸ்க்கே த்ரெட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு புல்மாவை நான் எக்ஸிஸ்டன்ஸில் இருந்தே எரேஸ் பண்ண போகிறேங்கிற மாதிரி கிராண்ட் ப்ரீஸ்ட் ரொம்பவே கோவத்தோடு சொல்கிறாரு. கிராண்ட் ப்ரீஸ்ட் மட்டும் இல்லாமல் ஜெனோவும் கூட இந்த ஒரு விஷயத்தில் செம கோவத்தோடு தான் உட்காந்துருக்காங்க. இதை கேட்ட வெஜிட்டா கிராண்ட் ப்ரீஸ்ட் இது அவளுடைய ஃபால்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு வராரு. அதுக்குள்ளே கிராண்ட் ப்ரீஸ்ட் அந்த ஒரு மிஷனை உருவாக்குனது புல்மா தானே, இந்த ஒரு மிஷனை தப்பானவங்க கையில் விட்டதும் புல்மா தானே, அப்படின்னா அவள் தான் இது எல்லாத்துக்குமே காரணங்கிற மாதிரி கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. அதுக்கு வெஜிட்டா, கிராண்ட் ப்ரீஸ்ட் இப்படி ஒரு விஷயம் இனிமேல் நடக்காது, அதுக்கு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு வாட்டி அவளை மன்னிச்சு விட்டுருங்க, அவளுடைய ரிசர்ச் எல்லாத்தையும் நான் ஸ்டாப் பண்ண சொல்கிறேன், அந்த மிஷனை கூட நான் டிஸ்ட்ராய் பண்ணிட்டேங்கிற மாதிரி வெஜிட்டா சொல்கிறாரு. ஆனாலும் கிராண்ட் ப்ரீஸ்ட் சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல. இதை பார்த்த வெஜிட்டா, ஒருவேளை அவளுடைய லைஃப்பை நீங்கள் எடுத்தே தான் ஆகணும்னு பிடிவாதமாக இருந்தால் அவளுக்கு பதில் என்னுடைய லைஃப்பை கூட எடுத்துக்கோங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட கிராண்ட் ப்ரீஸ்ட், நீ எந்த தப்புமே பண்ணலை, உனக்கு நாங்கள் எதுக்காக பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும், அதை தாண்டி
நீ ஏகப்பட்ட பேட்டில் பண்ணியிருக்க. ஒரு மோட்டலாக இருந்தாலும் காட்ஸ் அளவுக்கு நீ பவர்ஃபுல்லாக மாறி யூனிவர்ஸ்க்கு நீ நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருக்க. இதனால் உன்னை அழிக்கிறதுங்கிறது நான் கண்டிப்பாக பண்ண போகிறதே இல்லை. புல்மா தான் இந்த தப்புக்கு பொறுப்பேற்றுக்கணும். அவளை தான் நான் இந்த எக்ஸிஸ்டன்ஸில் இருந்து அழிக்க போகிறேங்கிற மாதிரி கிராண்ட் ப்ரீஸ்ட் ரொம்பவே பிடிவாதமாக இருக்கார். இதுக்கப்புறம் வெஜிட்டா ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இவர் இந்த விஷயத்த சொன்ன உடனே கிராண்ட் ப்ரீஸ்ட் புல்மா பண்ண எல்லா மிஸ்டேக்கையும் மறந்துக்கிட்டு வெஜிட்டா சொன்ன இந்த ஒரு டீலை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்படி வெஜிட்டா என்ன சொன்னார்? எதுக்காக கிராண்ட் ப்ரீஸ்ட் புல்மா பண்ண இவ்வளோ பெரிய தப்பை வெஜிட்டா சொன்ன அந்த ஒரு டீலுக்காக மன்னிச்சார்? அப்படிப்பட்ட டீல் என்னவா இருக்குங்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் சொல்கிறேன்.